Here we are going to discuss about practical transformer on no load condition. இதில் practical transformer அப்படின்னா it has finite permeability. ஐடியல் கேஸில் இந்த permeability வந்து இன்ஃபைனைட்டின்னு இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக it is lesser than infinite. I mean it has finite permeability. அப்படின்னா ஃபுல் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸையும் அந்த கோர் வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, அட் நோ லோட் கண்டிஷனில் லாஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா ஐடியல் கேஸில் நோ லோட் கண்டிஷன்லையும் இட் நெவர் கன்சியூம்ஸ் எனி பவர் ஃப்ரம் த சப்ளை. பட் ப்ராக்டிக்கல் கேஸில் இட் ஹேஸ் consumed some power. அந்த லாஸ்க்கு என்ன சொல்லுவோன்னா நோ லோட் லாஸஸ். நோ லோடில் கன்சியூம் ஆகிற பவர் எப்படி சொல்கிறோன்னா நோ லோட் லாஸஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு அயன் லாஸ். இட் இஸ் a sum of hysteresis loss and eddy current loss. Iron loss is the addition of hysteresis loss and eddy current loss. இந்த iron loss தான் என்ன சொல்கிறோன்னா no load loss. It depends on iron loss depends on voltage independent on current. இதுக்கு நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் அண்ட் ஃபேஸர் டயக்ராம் ரெண்டுமே வரையணும். ஓகே, இப்போ பவர் எங்கே கன்சியூம் ஆகும்னா அது ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பவர் கன்சப்ஷன் இருக்கும். இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் பவர் கன்சப்ஷன் 0. தேர்ஃபோர் இங்கே வந்து பவர் கன்சப்ஷன் இருக்குது நோ லோட் லாஸில். அப்போ அது என்ன எலமெண்ட்டாக இருக்கும்? ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அது சப்ளை வோல்டேஜோட இன்ஃபேஸில் இருக்கும். இன்ஃபேஸ்னால் என்னது? சப்ளை வோல்டேஜும் இந்த கரண்ட்டும் ஒரே ஃபேஸில் இருக்கும். இந்த மாதிரி லீடிங் லேகிங் எதுவுமே இல்லாமல் ஒரே ஃபேஸில் இருக்கும். அதோட ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0. அப்போ எங்கே வரும்? இதில் இன்டேக் பண்ணுற கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா V1க்கு ஒரே ஃபேஸில் இருக்கும். V1ம் I வாட் IW, இதுவும் இல்லைன்னா கோர் லாஸ் IC. ஓகே, இதுவும் ஒரே ஃபேஸில் இருக்கும். ஸோ ஒரே ஃபேஸில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட். அப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி வரையலாம்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து இந்த மாதிரி பேரலாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த காம்பனண்ட் வரையணும். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் இந்த ஐசி. ஓகே, நெக்ஸ்ட்டு Imu, அதாவது மேக்னடைசிங் கரண்ட். இது இங்கே என்ன எலமெண்ட் வரும் அப்படின்னா இது சப்ளை வோல்டேஜுக்கும் V1ம் Imu இது ரெண்டுமே என்னென்னா 90 டிகிரி லேகிங்கில் இருக்குது. Imu அதாவது மேக்னடைசிங் கரண்ட் லேக்ஸ் V1 by 90 டிகிரி. அப்போ எந்த எலமெண்ட் இருக்கும்? I lags V by 90 டிகிரினா I lags V by 90 டிகிரி அப்படின்னா அது என்ன லோடு? இண்டக்டிவ் லோடுன்றதுனால Imu எப்படி எழுதுகிறோன்னா இது வந்து ஒரு இண்டக்டர். ஐசின்றது வியும் ஐயும் ஒரே ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கிறதுனால ரெசிஸ்டர். இங்கே Imuவும் V1ம் 90 டிகிரி லேகிங்கில் இருக்கிறதுனால இண்டக்டர். ஓகே, இது இப்போ இன்னொரு டவுட் வரும். இதை ஏன் ரெண்டுமே பேரலில் வச்சுருக்கோம்? பேரலில் இந்த ரெசிஸ்டரும் இண்டக்டரும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் சீரியஸாக ஏன் கனெக்ட் பண்ணல அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ். பேரலாக வோல்டேஜ் தான் சேமாக இருக்கும், சீரியஸாக கரண்ட் வந்து சேமாக இருக்கும். இது எல்லாமே சர்க்யூட் தியரியில் வந்திருக்கும். தேர்ஃபோர் இது டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ்ன்றதுனால இதை ஆரும் இந்த எல்லும் பேரலாக இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த நோலோடு லாஸ் அக்கர் ஆகும்போது சப்ளைலேருந்து இன்டேக் கரண்ட் வந்து இன்டேக் ஆகும். அந்த கரண்ட் எப்படி
மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஐ நாட், இங்கேயும் ஐ நாட். ஏன்னா இங்கே வந்து நோ லோடுனால இங்கே 0. தேர்ஃபோர் இந்த ஐ நாட் கரண்ட் தான் இங்கேயும் வரும். ரெண்டுமே ஐ நாட் தான். ஓகே, இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதலாம்? கேசிஎல், இங்கே கேசிஎல் அப்ளை பண்ணோன்னா ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐ மியூ. அதாவது சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் வந்து ஐ நாட் மட்டும்தான் என்டர் ஆகுது, அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. கவனிங்க, ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று வந்து ஐசி, இந்த பக்கம் ஐ மியூ. தேர்ஃபோர் ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐ மியூ. இது இப்படி மட்டும் எழுதுனா தப்பு. ஏன்னா ஐசி ஐ மியூ இது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இல்லை. ஐசி வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஐ மியூ வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. தேர்ஃபோர் ஸ்கேலார் சம் வராது. ஸ்கேலார் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட், பட் வெக்டர் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். இங்கே டைரெக்ஷனும் இருக்குது. தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம்னா ஐ நாட் டேஷ் ஐ நாட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐசி வெக்டர் ப்ளஸ் ஐ மியூ வெக்டர். ஓகே, இந்த ஐ நாட் வெக்டர் வந்து ஃபேஸர் டயக்ராமில் எங்கே வரும்னா ஐசிக்கும் ஐ மியூக்கும் ரிசல்டண்ட்டாக வரும். ரிசல்ட்டாக வரும்னா எப்படி? பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ், இதுவுமே சர்க்யூட் தியரியில் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு வெக்டர்ஸுக்கும் ரிசல்டண்ட்டாக இந்த மேனரில் வரும், இந்த பொசிஷனில் வரும். இதானது ஐ நாட் வெக்டர். ஓகே, பவர் கன்சியூம்டு அட் நோ லோடு கண்டிஷன். நோ லோடு கண்டிஷனில் நோ லோடு பவர் இல்லை நோ லோடு லாஸ் இல்லைன்னா அயன் லாஸ், இது எப்படி வேணாலும் சொல்லலாம். அயன் லாஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு, இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்னா இந்த வோல்டேஜ் அப்புறம் இந்த கரண்ட் V1 I நாட் அப்புறம் காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் V1 அண்ட் I நாட். V1 அண்ட் I நாட்டுக்கு என்ன ஆங்கிள்? V1 இங்கே இருக்கும், I நாட் இங்கே இருக்கும். இந்த ஆங்கிள் இது வந்து ஃபை நாட். தேர்ஃபோர் காஸ் ஆஃப் ஃபை நாட். இதானது அயன் லாஸோட ஃபார்முலா. ஹியர் ஃபை நாட் இஸ் லெஸ்ஸர் தென் 90 டிகிரி. இங்கே ஃபை நாட் வந்து 90 டிகிரியில் இருக்காது, லெஸ்ஸர் தென் 90 டிகிரி. தேர்ஃபோர் பிஐ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் 0? இங்கே 90 டிகிரிக்கு லெஸ்ஸர் தென்னா இந்த வேல்யூ இருக்கும். பட் ஐடியல் கண்டிஷனில் V1 I மியூ இது ரெண்டுமே என்னது 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கிறதுனால இங்கே 0 வரும். பட் இங்கே லெஸ்ஸர் தென் 90 டிகிரினால இட் கன்சியூம்ஸ் சம் நோ லோட் லாஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா எல்லாமே தி ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்புறம் இந்த ஃபேஸர் டயக்ராம் எல்லாமே பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, இந்த ட்ரையாங்கிள்லேருந்து இன்னும் சம் வேல்யூஸ் என்னென்னா ஐ ஃபை நாட், அதாவது காஸ் ஃபை நாட். காஸ் ஃபைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். இங்கே காஸ் ஃபை நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அட்ஜசன்ட் சைடு என்னது? இதுதான் ஃபை நாட். அட்ஜசன்ட் சைடு வந்து இந்த ஐசி, தேர்ஃபோர் ஐசி. நெக்ஸ்ட்டு ஹைபாட்டன்யூஸ் இது ஐ நாட், ஐசி பை ஐ நாட். தேர்ஃபோர் ஐசி பை ஐ நாட். தேர்ஃபோர் ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஃபை நாட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைன் ஃபைக்கு என்ன ஃபார்முலானா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ் சைடு. தேர்ஃபோர் ஹியர் சைன் ஃபை நாட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன இருக்கும்? ஃபை நாட்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இந்த லென்த் என்னென்னா இந்த ஐ மியூ தான் இங்கேயும் இருக்கும். தேர்ஃபோர் இங்கேயும் ஐ மியூ. ஆப்போசிட் சைடு வந்து ஐ மியூ பை ஹைபாட்டன்யூஸ் என்னது? ஐ நாட். It can be written as I mu is equal to I naught sin phi naught.
இது எல்லாமே ப்ராப்ளமில் வரும். Don't try to memorize all those things. Try to know how all these expressions have been derived.